சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் வருகை தந்திருக்கிறார். கட்சி அலுவலகத்தில் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு என அறிவித்திருக்கும் நிலையில் தனது கட்சி அலுவலகத்திற்கு திருமாவளவன் வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை அசோக் நகரில் விசிக தலைமையகமான திடலுக்கு திருமாவளவன் தற்போது வந்திருக்கிறார். இங்கு காத்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் விசில் அடித்து உற்சாகமாக அவருக்கான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். டிவிகே என முழக்கம் எழுப்பி அவர்களுக்கு அந்த வரவேற்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் பெரும்பான்மையோடு ஆட்சி எம்எல்ஏ ஆதரவு என்பது கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு விஜய் பெரும்பான்மையை நிறுவுவதற்கு தேவையான 100 இடங்கள் தேவையாக இருந்தது. மொத்த 120 இடங்கள் அவருக்கான பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதன் பிறகு ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான தேதி என்பது சொல்லப்படும். விஜய் எப்போது முதலமைச்சர் ஆவார் என்கின்ற தகவலையும் ஆளுநர் வாரியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள். கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருப்பதாக தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை என்பது இல்லாத வகையில் அமைந்தது. குறிப்பாக அதிகபட்ச இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணியாக தமிழக வெற்றிக் கழகம் இருந்தது. அதில் 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதில் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டதன் காரணமாக 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் கூடுதலாக பிற கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியும், ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர முடியும் என்கின்ற வகையில் ஆளுநருடைய அறிவுறுத்தல் இருந்தது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பாருங்கள், நாளையே ஆட்சி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்ற அளவில் ஆளுநர் விஜய் இந்த அறிவுரைகளை வழங்கினார். அதன் பிறகு 3 முறை ஆளுநரை விஜய் சந்தித்தார். அதன் பிறகு அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடன் வாருங்கள் என்கின்ற அந்த ஆளுநருடைய அறிவுறுத்தல் என்பது இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல் கட்சியும் அவருடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, ஐயுஎம்எல், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என 5 கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். சிபிஐயில் 2 எம்எல்ஏக்கள், சிபிஎம்மில் 2 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள் என மொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மொத்தமாக 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை தற்போது விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநரிடம் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. விஜய் அங்கு புறப்பட்டு செல்வார் என்கின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக விஜய் தனிப்பெரும்பான்மையுடன் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கான தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழலில் தற்போது கூட்டணி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவுகளை இருக்கிறார்கள். விடுதலை கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று நேற்று மாலையில் இருந்து பல்வேறு கேள்விகள் இருந்தது, எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.